ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரானா vlogs. இன்றைக்கி நம்ம ஒரு லாங் வீடியோ பார்ப்போம். ஓகேயா, இதுதான் என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கலிஃபா பார்க்குக்கு வந்திருக்கோம். ஓகேயா, இந்த உள்ளாடி தான் மியூசியம் இருக்குது. நாங்கள் வந்து என்ட்ரி ஃபீ 5 திரம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், பே பண்ணிவிட்டு இங்கே உள்ளாடி வந்துட்டோம். இதோட தீம் என்ன அப்படின்னா யூஏஇ எப்படி டெவலப் ஆச்சு, ப்ரீவியஸ் அவங்க எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி டெவலப் ஆகிருக்கு, இந்த மாதிரி நமக்கு சொல்கிறது தான் இந்த பார்க்கோட தீம். இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கேட்டிருந்தேன், இந்த பிளேஸை வந்து கெஸ் பண்ணுங்க அப்படின்னு. இதுதான் மியூசியம். ஓகேயா, தென் இது உள்ளாடி நம்ம வந்து போகிறதுக்கு என்ன சொல்கிறது, ஒரு வெஹிக்கிள் வந்து அங்கே இருக்கும். லைக் நம்ம வந்து ட்ரெயின்னு சொல்ல முடியாது, ஒரு வெஹிக்கிள், ஒரு கார் மாதிரி இருந்துச்சு. அதில் உட்கார வச்சு உள்ளாடி வந்து சுற்றி காட்டினாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த இன்சைட் மியூசியம். இந்த பிளேஸ் வந்து சொல்லணும்னா ஒரு டார்க் ரூம், அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க இங்கிலீஷில் வந்து. இங்கே நம்ம இந்த பார்க்கை பற்றின அந்த ஆடியோ வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ப்ளே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த வாய்ஸையும் கேட்டுட்டு தென் இந்த இதில் இருக்கிறது நான் ஃபீல் பண்ணது என்னென்னா ஒரிஜினாலிட்டி. லைக் நீங்கள் இப்போ இந்த மனுஷனை பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் லைவாக பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா உண்மையிலே ஒரு மனுஷன் உட்காந்துருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து அவங்க மீன் பிடிக்கிறது, அதை அவங்க சாப்பிட்டது, அதுக்கப்புறம் லைக் இந்த கேமலை பார்த்தீங்களா, கேமல் அவங்க வந்து என்ன சொல்கிற, இந்த பாலைவனத்தில் வந்து அவங்க வந்து மீட் பண்ணுற மாதிரி, அவங்க இதுக்கு முன்னாடி எந்தெந்த வாழ்க்கை சூழ்நிலைகளில் இருந்தாங்க அந்த மாதிரி இது நமக்கு காமிக்கிறதா இருக்கட்டும். நாங்கள் ஃபேமிலியை வந்து ரொம்பவே நாங்கள் போன அந்த இதில் வந்து 4 பேர் இருந்தோம். நாங்கள் 4 பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை பாரு இதை பாரு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டே இதை சுற்றி பார்த்துட்ருந்தோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், எப்போவாச்சும் ஒன் டே இந்த மாதிரி வெளியே போகும்போது நம்ம மெமரிஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா அந்த 1 வீக்கில் ஒரு நாள் மெமரி தான் நமக்கு வந்துட்டு நல்ல ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டுக்கு. ஏன் அப்படின்னா டியூட்டி வீடு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப், நம்ம ஊர் மாதிரி கிடையாது. அதனால் எல்லாருமே இப்படி டைம் கிடைக்கும்போது ஒவ்வொரு பிளேஸாக சுற்றிப்பாங்க பாருங்கள். ஓகேயா, தென் இதை பாருங்கள். இதில் வந்து என்ன சொல்கிறது, இந்த எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த இதுதான் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. லைவாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நினைப்பீங்க இப்படி ஒரு உள்ளாடி ஒரு வண்டியில் தான் நம்ம இப்போ போகணும் அப்படிங்கும்போது நமக்கு ஏதாச்சும் வாமிட் வர மாதிரி இருக்குமா, தலை சுத்துமா, அந்த மாதிரியும் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும்னு. அப்படி எதுவுமே கிடையாது. நார்மலாக இந்த வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக நமக்கு அந்த மாதிரி தலை சுற்றுற மாதிரி எதுவுமே ஃபீல் இருக்காது. அழகாக நம்ம அந்த என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் இப்போ கரண்ட் யூஏஇ எப்படி இருக்குது அப்படின்னு வந்துட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்களா, அந்த அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ரோட் அண்ட் கார்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் லைவாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நானுமே திங்க் பண்ணேன், இப்படி இருந்த ஒரு பிளேஸில் இப்போ வந்து எவ்வளோ பேர் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இங்கே வந்து எஜுகேஷனாக இருக்கட்டும் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதெல்லாம் இது பண்ணுற மாதிரி இங்கே அழகாக இது பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்களா, எவ்வளவு பழைய நிலைமைக்கு இப்போ இருக்கிறதுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. தென் வந்து இது அந்த ஸ்டாச்சு மாதிரி பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த மனுஷங்களோட உருவம், அதை பார்க்கும்போது நமக்கு சடனாக திரும்பிட்டோன்னா பயம் வரும், அந்த மாதிரி இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் இந்த வீடியோவில். ஓகே, பார்த்திங்களா, இந்த மானுன்னு நினைக்கிறேன். தென் இதெல்லாமே அந்த அனிமல்ஸை வந்து இது பண்ணுறது. இங்கேயுமே இந்த டேட்ஸ் ட்ரீ அதோட இது வச்சுருக்காங்க. தென் பார்த்திங்களா, ஹாய். தென்
நான் பயந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். நான் வந்து சடனாக இதை பார்த்ததும் அப்படின்னு அந்த பக்கமாக அந்த ஆனிமலை வந்து பார்த்துட்ருந்தேன். சடனாக வந்து இந்த பக்கம் இந்த வண்டி திரும்பிடுச்சா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. தென் அவங்க இந்த அரபிஸோட அந்த குக்கிங் இதாக இருக்கட்டும், பார்த்தீங்களா, அந்த இதெல்லாமே ஒரிஜினலாகவே நம்ம பார்க்குற மாதிரி தான் இங்கே இருக்கும் எல்லாமே. நீங்கள் வந்து இந்த மாதிரி வெளியே போகும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி 1-2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சேர்ந்து போகும்போது ரொம்ப நமக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊர் மாதிரி தான். நம்ம ஊர்லையாவது இப்போ ஈவினிங் டைமில் வெளியே போனால் கொஞ்சமாக பயப்படணும் இல்லை, எங்கெல்லாம் நமக்கு சேஃப்டி எல்லாமே நல்லா இருக்கனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம என்னது நல்ல ஒரு போல்டாக எந்த இடத்துக்கு போனாலும் தெரியாத விஷயங்கள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட கேட்டு நம்ம வந்து போல்டாக இருக்கணும். போல்டாக இருந்து நமக்கு வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே கொஞ்சம் தைரியம் கிடைக்கும். ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே கொஞ்சம் தயங்கி இருப்பேன் ஒரு ஹாஸ்பிட்டல் போனோன்னா கூட. இப்போ வந்து ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் எதாக இருந்தாலுமே கேட்கணும், தெரியாத டவுட்டெல்லாம் கேட்டு இப்படி போகிறது அப்படின்னு கேட்டு நம்ம பேசி அழகாக வந்து போயிட்டு வரதான் இருக்கும் சரி எல்லா பிளேஸும். ஓகே, இந்த மியூசியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் இந்த பார்க்கை சுற்றி நிறைய விளையாடுறதுக்கு ஏரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து நைட் டைம் போயிருந்தோம். கிளைமேட்டுலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அதுக்கப்புறம் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அழகாக இருந்துச்சு. எனக்கு மறக்க முடியாத ஒரு டேயாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.